அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அவேர்னஸை ஏற்படுத்தினேன். யாரும் நேரம் கேட்குற மாதிரி இல்லை. ஒரு சில ஆட்கள் நிறைய அந்த வீடியோ நிறைய பேருக்கு நான் ஷேர் பண்ணேன். என்ன வீடியோன்னா, அதாவது 2 வீலர் ஓட்ட தெரிஞ்ச நம்ம வீட்டு பெண்களுக்கு மட்டும் 2 வீலரை கொடுங்க. தயவு செய்து 2 வீலர் ஓட்ட தெரியாமல், அதை பற்றின அவேர்னஸே இல்லாமல், இருசக்கர வாகனம் ஓட்டவே தெரியலை, ஏதோ அரைகுறையாக பழகுறாங்க, வண்டியை கொடுத்து விட்றீங்க, ஸ்கூலுக்கு பிள்ளைகளை கூப்பிட்டு போகிறாங்க, சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஸ்கூலுக்கு பிள்ளைகள்கிட்ட சாப்பாடு கொடுக்க கூப்பிட்டு போகிறாங்க, மார்க்கெட் போகிறாங்க, ஜாப்பிங் போகிறாங்க. இதில் எவ்வளோ ஆக்சிடெண்ட் ஆகுது தெரியுமா? அவ்வளோ ஆக்சிடெண்ட் ஆகுது. டெய்லி கண்ணால் 2-3 பார்த்துறேன். அவ்வளோ ஆக்சிடெண்ட் ஆகுது. முறையாக அவங்களுக்கு அந்த இருசக்கர வாகனத்தை கற்றுக் கொடுத்து, இருசக்கர வாகனத்துக்கு உரிய லைசன்ஸ் வாங்கி கொடுத்து, அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் உள்ள மாணவ மாணவிகள்கிட்டையோ வீட்டு பெண்களோ இருசக்கர வாகனத்தை கொண்டு போங்க, எடுத்துகிட்டு போங்க. இந்த அவேர்னஸ் நீங்கள் பண்ணாட்டி என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இதை நீங்கள் கடைப்பிடிக்கல அப்படின்னா, நீங்கள் கீழே விழுந்து காயம் ஏற்படுறதை காட்டிலும் உங்கள் பின்னாடி வர்றவங்க, உங்கள் முன்னாடி வர்றவங்க, அவங்க என்னென்ன அவசரத்தில் போகிறாங்களோ, இருசக்கர வாகனத்தில் ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்களா, ஒரு மெடிக்கல் செக்கப் போகிறாங்களா, ஒரு எமர்ஜென்சிக்கு வண்டியில் போய்கிட்டு இருக்காங்களா, அவங்களையும் சேர்த்து விபத்துக்குள்ளாக்கி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையை இந்த பெண்கள் இருசக்கர வாகனம் ஓட்டுறங்கிற பேரில் ஏற்படுத்துகிறாங்க. இது முழுமையாக குறையணும் அப்படின்னா நம்ம திருந்தணும். நம்ம வீட்டு பெண்கள்கிட்ட இருசக்கர வாகனம் கொடுக்கும்போது அது முறையாக படிச்சிருக்காங்களா, ட்ரைனிங் எடுத்திருக்காங்களா, அது இப்போ சம்மந்தப்பட்ட அவேர்னஸ் அவங்கள்ட்ட இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த இருசக்கர வாகனத்தை கொடுங்க. அது நீங்கள் பண்ணலை அப்படின்னா நமக்கே ஒரு பெரிய ஆபத்தாக முடியும். நன்றி.